ஒரு செயல் வெற்றி பெறணும் அப்படின்னா நேரம் காலம் கருதி இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அது எந்த தேவையாக வேணால் இருக்கலாம், உலகியல் சார்ந்த தேவைகள் எதுவாக வேணால் இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம். அப்படி இருக்க என்ன நம்ம சார்ந்த தேவைகள், உதாரணத்துக்கு என்னுடைய பர்சனலானது, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும், இப்போ இல்லை எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட விஷயம் சார்ந்த தேவை இருந்தால் அவங்களுடைய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரம்னா மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ரோகிணி வரும். அந்த ரோகிணி அவங்கவுங்க நட்சத்திரத்தன்னைக்கு கட்டாய வேல்மாறல் பாராயணம் பண்ணணும், அவங்கவுங்க நட்சத்திரத்தன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரதம்னு சொல்லுவாங்க, மாதம் வரக்கூடிய கிருத்திகை. நாரதரே சொல்லியிருக்கிறார், முருகனை உபாசிக்கக்கூடிய அடியார்கள் வெள்ளிக்கிழமை விரதம் கட்டாயம் இருக்கணும். நம்ம எல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் போவோம், ஆனால் வெள்ளிக்கிழமை தான் நாரதரே சொல்லியிருக்கிறார். நாரதர், முசுகுந்த சக்கரவர்த்தி, இந்த மாதிரி மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் முருகனை நோக்கி தவம் இருந்தது வெள்ளிக்கிழமையில தான். வெள்ளிக்கிழமை அதே மாதிரி விசாக நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சார்ந்து பண்ணுறது. திதி சார்ந்து பார்க்கும்போது அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் எதெல்லாம் சிறப்பு நாட்கள் இருக்கோ அந்த நாட்கள் எல்லாம் அவசியம் பண்ணலாம். அதே மாதிரி தினமும் வேல்மாறல் பாராயணம் பண்ண முடியாதவங்க வேல் வகுப்பு பாராயணம் பண்ணணும். அது 16 வரி தான் இருக்கும். அது தினமும் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு எத்தனை மிஞ்சி போனால் ஒரு 5-6 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம எந்த வேலைகளுக்கு போகிறோமா இருந்தாலும் வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இதை பாராயணம் பண்ணிட்டு போனால் நிச்சயமாக சுவாமியினுடைய திருவருள் கூடயே இருக்கும்.